உங்க வீட்ல யாராவது எப்ப பார்த்தாலும் அவசர அவசரமாவே இருக்கிறாங்களா? எல்லா விஷயத்துக்கும் அவசரப்படுறாங்களா? பார்க்கறதுக்கு உங்களுக்கே பாவமா இருக்கிற அளவுக்கு எப்ப பாரு டென்ஷனா இருந்த மாரியே இருக்குது. சீக்கிரம், 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 சீக்கிரம் அப்டின்னே சொல்லிட்டு இருக்கிறாங்களா? காலையில ஆஃபீஸ் கிளம்புறதா இருக்கட்டும், இல்ல வேற எங்கேயாவது போறதா இருக்கட்டும், இல்ல என்ன ஒரு விஷயத்துக்குனாலும் அவசர அவசரமா இருக்கிறாங்களா? நிதானம் பிரதானம்னு சொல்லியிருக்காங்க. அமைதியா இருந்தும் நெறைய பேரு நெறைய நல்ல விஷயங்கள பொறுமையா நல்லபடியா ஹேண்டில் பண்றாங்க. இந்த அவசர அவசரமா பண்றவங்க எல்லா விதத்திலயும் கோட்ட விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தையும் சரியா பண்றதில்ல. ஆனா நம்ம கரெக்ட்டா தான் பண்றோம்னு அவங்களா நெனச்சுக்கிறாங்க. இந்த படபடப்பா, டென்ஷனா ஒரு விஷயம் பண்ணும்போது, அது அவங்க மனச மட்டும் பாதிக்கிறதில்ல, அவங்களுடைய உடலையும் சேர்த்து பாதிக்குது அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அது அவங்களுக்கு தெரியாது. சுத்தி இருக்கிறவங்க அத அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு சொல்லும்போது தான், தான் இந்த அளவுக்கு படபடப்பா இருக்கிறோமே அப்படிங்கிறது அவங்களுக்கே புரிய வரும். சில பேரு அடிக்கடி டேபிள தட்டிட்டு இருப்பாங்க. கால ஆட்டிட்டே இருப்பாங்க. அந்த அவசரம், படபடப்புன்றதுக்கு அத சமாளிக்கிறதுக்கு இப்படி ஒரு டெக்னிக் அவங்க யூஸ் பண்றது. இவங்களுக்கு பயங்கரமா லைட் இருந்தா பிடிக்காது. நெறைய கத்துனா பிடிக்காது. ஹார்ன் சத்தம் பிடிக்காது. யாராவது தொட்டாலே பிடிக்காது. ரொம்ப ஓவர் சென்சிட்டிவா இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு அப்பாயின்ட்மென்ட் இருந்ததுன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் உட்காந்துப்பாங்க. அவசர அவசரமா சாப்பிடுவாங்க. இங்கேயும் அங்கேயும் அவசர அவசரமா நடப்பாங்க. அதே வேலைய இன்னொருத்தங்க கூலா ஹேண்டில் பண்றதையும் பார்த்துருப்பாங்க. ஆனா அவங்களால முடியாது. ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தா கூட டக்குன்னு முடிவெடுத்துருவாங்க. மேக்ஸிமம் வேலைகளெல்லாம் தனியா செய்ய தான் ஆசைப்படுவாங்க. ஏன்னா, அடுத்தவங்களோட சேர்ந்து செய்யும்போது அவங்க ஸ்லோவா பண்றத பார்க்குறதே இவங்களால முடியாது. சும்மா ஃப்ரீயா இருக்கிற டைம்ல கூட இவங்களால ரிலாக்ஸா என்ஜாய் பண்ண முடியாது. காத்திருக்கிறது அப்படின்றது இவங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு. இவங்க அடிக்கடி சொல்ற ஒரே வார்த்தை, "சீக்கிரம், சீக்கிரம், 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 டக்கு டக்குன்னு." இத தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. கவனிச்சு பாருங்க. இந்த மாரி ஆட்கள கூப்பிட்டுட்டு லேடீஸ் நாம நகை கடைக்கோ, துணி கடைக்கோ போனா என்ன ஆகும்? அவ்வளோதான். சண்டை தன்னாலேயே வந்துருங்க. ஸோ இது மாரி டென்ஷனா இருக்கிறவங்க, எப்பவும் படபடப்பா இருக்கிறவங்களுக்கு இம்பேஷியன்ஸ் செர்ரி ப்ளம் குடுத்து பார்க்கலாம். இந்த 2 ரெமடி எடுத்தும் இன்னும் கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, வெர்வைன் அப்படின்ற ரெமடியும் சேர்த்து குடுத்துக்கலாம். அப்போ தன் தலைக்குள்ளேயே ஒரு கிளாக் வச்சுக்கிட்டே சுத்துவாங்கல்ல, அந்த கிளாக்கு கொஞ்சம் நிதானமா ஓடும். அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க. அவங்க ரிலாக்ஸா இருக்கிறதுனால அவங்க மட்டும் ரிலாக்ஸா இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. சுத்தி இருக்கிற நீங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துக்கலாம்.